வைட்டமின் டியும் படிப்படியாக குறையிறதுனால நமக்கு இந்த 60 வயது வந்துட்டாவே ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. நடை குறைய ஆரம்பிக்கிறதுனால அவங்க பெட்ரிடனாக ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வேக வைத்து அந்த எலும்புகளை நல்லா மென்று உறிஞ்சி சாப்பிடும் போது அதில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து நமக்கு நன்றாகவே கிடைக்கும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு 60 வயதுக்கு மேலே தேவைப்படுற ஒரு முக்கியமான சத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். 60 வயதுனாவே முதல்ல நமக்கு தேய்மானங்கள் வர்றது நம்மளுடைய ஜாயின்ட்ஸ். அதில் தான் மூட்டுகளில் வரக்கூடிய தேய்மானங்களுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தான இந்த கால்சியம் குறைபாடு. ஸோ இந்த கால்சியம் குறைபாடு மட்டும் இல்லாமல் அந்த கால்சியத்தை தக்க வச்சுக்கக்கூடிய வைட்டமின் டியும் படிப்படியாக குறையிறதுனால நமக்கு இந்த 60 வயது வந்துட்டாவே ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. எலும்பு கனிமச்சத்து குறைபாடு, எலும்பு மூட்டுகளில் உள்ள தேய்மானங்கள், இதனால் நடை குறைய ஆரம்பிக்கிறதுனால அவங்க பெட்ரிடனாக ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம 60 வயது ஆனதுக்கப்புறம் இல்லை, பொதுவாகவே நம்மளுடைய உணவில் எந்த வயதினராக இருந்தாலும் அவங்களுடைய உணவில் கால்சியம் சுண்ணாம்பு சத்து இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஆயுர்வேதத்தில் அஸ்திக்ஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதத்தில் இந்த ஆஸ்டியோபோரோசிஸை பற்றி நல்லாவே விளக்கியிருக்காங்க. அங்கே திக்த ரசேன க்ஷீர கிருதாத் பேஷஜம் அப்படின்னு சொல்லி மருந்துகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, திக்தம் அதாவது திக்த ரசமால் செய்யப்பட்ட மருந்துகளை நெய்யாலும் பாலாலும் கலந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது இன்னைக்கு மாடர்ன் மெடிசனில் வைட்டமின் டி மற்றும் கால்சியம்லாம் லிப்பிட் மீடியமில் பெட்டராக அப்சார்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆயுர்வேதத்தில் கூட இந்த க்ஷீர கிருத பேஷஜம் அதாவது பாலும் நெய்யும் சேர்ந்த ஒரு கலவையால் கொடுக்க வேண்டும் என்று ஆயுர்வேதம் சொல்லுது. ஸோ அதனால் பொதுவாகவே நம்ம இந்த வயதில் பால் சார்ந்த உணவுகளை நம்ம எடுக்கும் போது அந்த கால்சியம் சத்துக்கள் உடலில் இயற்கையாக வர்றதை நம்ம பார்க்க முடியும். பால் சார்ந்த உணவுகள் நிறைய பேர் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு தவிர்த்துடுறாங்க. அப்போது அடுத்த சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் சோர்ஸில் நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது ராகியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ராகியில் ஒரு 350 mg கால்சியம் கிடைக்கிறதா அறிவியல் சொல்லுது. அப்போ இந்த ஒரு நாளைக்கு முதியவர்களுக்கு தேவையான கால்சியம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 750 mgலேருந்து ஒரு 1000 mg வரைக்கும் கால்சியம் தேவைப்படலாம், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய உடல் ஹைட் எல்லாம் பொறுத்து. அப்போ 200 கிராம் கேழ்வரகு அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த 750 mg கால்சியமை அவங்க இயற்கையாக ரீச் பண்ணிடலாம். அப்போ இந்த ராகி ஒரு சிறந்த உணவாக, ஒரு வெஜிடேரியன் சோர்ஸாக அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ராகியை நன்றாக வேக வைத்து நம்ம சாப்பிடும் போது அந்த ராகியினால் வரக்கூடிய சில ஜீரண பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். அப்போ பொதுவாகவே ராகியை கஞ்சி கூழாக சாப்பிடாம களி, அடை, தோசை, பணியாரம், இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி வாரத்தில் 3 நாட்கள்னாவது காலையிலேயோ மதியமோ இந்த ராகியை உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இயற்கையாகவே நமக்கு அந்த கால்சியம் கிடச்சிடும். ராகி மட்டும் இல்லை, கம்பு, சோளம் இந்த மாதிரியான பொருட்கள்லையும் கால்சியம் கிடைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பிரண்டை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அஸ்தி சங்காரக அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறோம். இதை எலும்பு முறிவுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக பார்க்குறோம். அதனால் இந்த பிரண்டையை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டையை துவையலாக நம்ம சேர்த்து சாப்பிடும் போது, அப்பப்போ சாப்பிடும் போது இந்த சுண்ணாம்பு சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். சரி, இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அபண்டண்ட்டாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய சோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்மளுடைய நான் வெஜிடேரியன் மாமிச உணவுகள். இந்த மாமிச உணவுகளில் பொதுவாகவே சுண்ணாம்பு சத்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த முதியவர்களுக்கு பொதுவாகவே மாமிசத்தை ஜீரணிக்கக்கூடிய ஒரு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால மாமிசம் அவங்க அதிகமாக எடுக்கிறத பொதுவாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமிச சூப்ஸ் அதாவது எலும்பு சூப், கொழுப்பு இல்லாமல் சதை இல்லாமல் எலும்புகளை அதாவது மட்டன் ஆர் சிக்கன் எலும்புகளை வாங்கி அதை சூப் வைத்து அது கூட மிளகு, மஞ்சள், சீரகம், உப்பு இதை மட்டும்தான் சேர்க்கணும், வேறு மசாலா பொருட்கள் வேண்டாம். இதை சேர்த்து சூப்பு வச்சு அந்த எலும்புகள் நல்லா மெல்ற அளவுக்கு
வேக வைத்து அந்த எலும்புகளை நல்லா மென்று உறிஞ்சி சாப்பிடும் போது அதில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து நமக்கு நன்றாகவே கிடைக்கும். ஸோ பால் சார்ந்த உணவுகள்னு வரும்போது பால், தயிர், மோர், நெய். அடுத்து வெஜிடேரியன் சோர்ஸ்னு வரும்போது எள்ளு ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்த பிரண்டை, ராகி, சோளம், கம்பு. அது இல்லாமல் நான் வெஜிடேரியன் சோர்ஸ். இந்த 3ல் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 mgலேருந்து 700 mg வரைக்கும் கால்சியம் கிடைக்கிற மாதிரி நம்ம உணவு அமைச்சுக்கிட்டோம்னா இந்த எலும்பு கனிமச்சத்து குறைபாடோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோ வராது. அவங்க பெட்ரிடனாக ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக 90% நம்ம இதனால் தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.